கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த சனிக்கிழமை விடுமுறையாக அறிவிப்பு. பள்ளி வேலை நாட்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து வரும் 210 நாட்களாக மீண்டும் நிலை நிறுத்தப்படும் நோக்கில் இந்த மாதம் ஏற்கனவே வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருந்த சனிக்கிழமைகள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. நான் முதல்வன் திட்டத்தில் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 வரவில்லையா? தமிழ் புதல்வன் திட்டத்தில் கீழ் பயன்பெறும் மாணவர்களுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 1000 வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வியில் பயிலும் மாணவர்களுக்கு அடுத்தடுத்து பண வரவு வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே வங்கி கணக்கில் பணம் வரவில்லை என்றால் மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்குள் வந்துவிடும், இல்லை என்றால் உங்களின் வங்கி கணக்கை சரிபார்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல கல்லூரிக்கு போகணும். வகுப்பறையில் மாணவர்களிடம் நண்பர் போல் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தென்காசி மாவட்ட அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களிடம் சிநேகிதமாகவும் நெகிழ்ச்சியாகவும் பேசினார். பள்ளி கட்டிட பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலகத்தில் கோப்புகளை ஆய்வு செய்தார். மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விரிவுபடுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை குறித்து ஆய்வு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கடையநல்லூர் சங்கரன் கோயில் பகுதிகளிலும் 11ஆம் வகுப்பு ஆய்வு செய்தார். பின்னர் மாணவர்களிடம் முறையாடி அவர் நண்பன் போன்ற தோழமையுடன் அவர்களிடம் படிக்கும்போது வாய்விட்டு சத்தமாக படிக்கணும். அப்போதுதான் நாம் ஏதாச்சும் தப்பாக படித்தா தெரியும். இந்த 2 வருஷம் நல்லா படித்து நல்ல கல்லூரிக்கு போகணும். அம்மா அப்பாவோட கஷ்டம் தெரிஞ்சு படிக்கணும் என பேசி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். ஆகஸ்ட் 12 அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் உறுதிமொழி. போதையில்லா தமிழ்நாடு உருவாகும் வகையில் ஆகஸ்ட் 12 அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்க அரசு உத்தரவிட்டுள்ளது. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் என உறவினர்கள் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் என மாணவர்கள் உறுதிமொழி எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எஸ்எம்சி புதிய உறுப்பினர்களின் விவரங்களை எமிஸில் பதிவு செய்வதற்கான வழிமுறை. பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பு மூலமாக தேர்வு செய்யப்பட்ட விவரங்களை எமிஸில் பதிவு செய்ய வேண்டும் என எஸ்எம்சி உத்தரவிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnemis.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.